வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கான விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கிறது, அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கூகுள் போயிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆன்லைன் அதில் போயிட்டோம் அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி NIC.in அந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் காமிக்கும் மெயின் எக்ஸாம் சர்வீஸு. நம்மளுக்கு தேவையான ஆன்லைன் அப்ளிகேஷன் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸு. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ப்ரீமியரி அப்படின்னு வரும். சிவில் சர்வீஸ் ப்ரீமியரி எக்ஸாமினேஷன்ஸு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி அப்ளை பண்ணி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த இயர் 2020, அதேமாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அல்லது நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸுக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கும் ரெண்டுமே இருக்கும். டேட்டு பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா டேட் இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/3/2020 6 மணிக்கு முடியுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக இருக்குது. பார்ட் 1, பார்ட்டு 2. அதில் பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். பார்ட் 1 பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பார்ட் 2க்கான இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்மளுடைய வெப்சைட் எல்லாமே இருக்கா, என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. எல்லாமே என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா எரர் அடிச்சது டேட்டா சேவ் ஆகாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன்ஸு அதுமாதிரின்றத நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படிச்சுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸு, ஃபீஸு கண்டிஷன்ஸு எல்லாமே அதை பற்றியும் படிச்சுங்க. அதேமாதிரி எப்படி ஃபில் பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்டரும் படிச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா நாம் சப்மிட் பண்ணலாம்.